ஹாய் கைஸ், வெல்கம் பேக் மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போது பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு அதுக்கு வந்துட்டு நான் 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். இதை ஆல்ரெடி நான் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. ஸோ இது கூடவே நான் வந்துட்டு டர்மரிக் பவுடர் போட்டு இன்னும் வாஷ் பண்ண போகிறேன். அட்லீஸ்ட் நான் ஒரு 7 to 8 டைம்ஸ் இதை வாஷ் பண்ணிடுவேன். ஸோ அப்போ தான் வந்துட்டு அதில் இருக்கிற அந்த வாடை போகும். இது வந்துட்டு நான் ஃப்ரோசன் மட்டன் தான் எடுத்திருக்கேன். ஸோ ஃப்ரெஷ் மட்டன் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு சீக்கிரமாக வேகும். பீஸோட சைஸஸ் இந்த அளவுக்கு இருக்கட்டும், அப்போ தான் பிரியாணிக்கு வந்துட்டு நல்லாயிருக்கும். ரொம்ப சின்ன பீஸஸாக போட்டிங்கன்னா அது வந்துட்டு கறிக்கு வேணால் நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்துட்டு நான் தனியாக வேக வைக்க போகிறேன். பிகாஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஃப்ரோசன் மட்டன். ஸோ இது அந்தளவுக்கு சீக்கிரமாக வேகாது. அதனால் நான் தனியாகவே இதை வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மசாலாவோட ஆட் பண்ணிக்குவோம். நான் ஃபேட்டி மீட் தான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு கொழுப்பு இருக்கிறனால பிரியாணியோட ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கழுவி முடிச்சாச்சு. இது ஒரு கடாயில் தனியாக இப்போ நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ கடாயில் போட்டுடலாம். இது கூட மல்லி புதினா ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுருங்க. தயிரும் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை ஏலம் கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சால்ட் போடணும். ஸோ இதை நல்லா இதில் இருக்கிற ஆயிலே வதக்கிடுங்க. மீட்டில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட்டிலே கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன் 1/2 kg சிக்கனுக்கு. கூடவே கூமின் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், அந்த தண்ணி உரையட்டும். இனி நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வெந்துச்சுன்னா விட்டுருங்க, வேகாட்டினா வாட்டர் ஆட் பண்ணி வேக வைங்க. இது கொஞ்சம் குக் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். நீங்கள் குக்கரில் போட்டு ஒரு 7 விசில் விட்டுறலாம். ஸோ இது கூடவே நான் புதினா கடைசியில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணுவோம். அதுக்கு நான் ஆனியன் 4 எடுத்திருக்கேன், 3 தக்காளி எடுத்திருக்கேன், புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, லெமன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கீ அண்ட் கர்ட், ரைஸ் எடுத்திருக்கேன். ரைஸ் நான் ஜீரா ரைஸ் தான் யூஸ் பண்ணேன், அதாவது சீரக சம்பா ரைஸு. 2 கப் எடுத்திருக்கேன். 1/2 kg மட்டனுக்கு 1/2 kg ரைஸ் எடுத்திருக்கேன். மிளகா 5 எடுத்திருக்கேன். அதே மாதிரி சின்ன சைஸ் லெமன் எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாமே நான் கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ அடிகனம் உள்ள பாத்திரத்தில் வெங்காயத்தை வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கீ ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். கூடவே ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 200 ml ஆட் பண்ணிக்கோங்க. 150 ml ஓகே தான். நீங்கள் கறியில் கொழுப்பு இருக்கிறனால அதுவே போதும். ஸோ இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நீங்கள் வதக்குங்க. கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, ஏலம், கிராம்பு, பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க.
இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா கூடவே புதினா மல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறமா கூட பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 50 கிராம்லேருந்து 70 கிராம் வரைக்கும் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்குங்க. இப்போ 1.5 டீஸ்பூன் நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெயிலே வதக்கிடுங்க, அப்போ தான் உங்களுக்கு கலர் கிடைக்கும். நான் சக்தி மசாலா சில்லி பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். அதான் உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், கலரும் கிடைக்கும். எண்ணெய் தனியாக மசாலா தனியாக பிரியிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கணும். 3 தக்காளி எடுத்திருந்தேன், சின்ன தக்காளி தான். ஸோ இதையும் நல்லா கிளறி விட்டுருங்க. ஸோ தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறம் நம்ம ரைஸும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ரைஸ் எடுத்துக்கலாம். ஜீரா ரைஸ் தான் எடுக்கிறேன், அதாவது சீரக சம்பா ரைஸ். நான் 2 கப் எடுத்துக்கிறேன். இதே டம்ளரில் தான் நான் தண்ணியும் மெஷர் பண்ணுவேன். ஸோ 1:2 ரேஷியோ, அதாவது 1 கப்புக்கு நான் 2 கப்பு தண்ணி எடுப்பேன். ரைஸை மசாலாவோடு போட்டு தான் நான் குக் பண்ண போகிறேன். தனியாக ரைஸ் ரெடி பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ நம்ம ரைஸ் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ வாஷ் பண்ணியாச்சு. இதை கொஞ்ச நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம், ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஊற வச்சா போதும். ஸோ இப்போ மசாலா ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் தனியாக மசாலா தனியாக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கறி ஆட் பண்ணிக்கலாம். கறி ஆல்ரெடி நம்ம வேக வச்சது தான். இப்போ கறியும் போட்டுட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடி பிடிக்க விடக்கூடாது. மசாலாவும் கறியும் நல்லா மர்ஜ் ஆகட்டும். ஸோ இப்போ நம்ம கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் 50 ml கர்ட் ஆட் பண்ணுறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிடலாம். விதையை எடுத்துருங்க. ஸோ லெமன் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 4 டம்ளர் வாட்டர் எடுத்திருக்கேன். ஸோ நான் ரைஸ் எடுத்து அதே கப்பில் தான் தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ 1 டம்ளர் ரைஸ்க்கு 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ லாஸ்ட்டாக நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1.5 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி கறியிலே நான் ஆட் பண்ணியிருக்கேன்.
வெங்காயத்துக்கும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இப்போ ரைஸ்க்கு மட்டும் வாட்டருக்கும் சேர்த்து நீங்கள் வந்துட்டு 1½ டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம், கொதிக்கட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா ரைஸ் போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு ஃபோம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ரைஸ் போடுறதுக்கு முன்னாடி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு வந்து கொதி வரட்டும். இப்போ கொதி வந்துச்சு. இதுக்கப்புறம் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ்லேருந்து தண்ணியை வடிச்சிருங்க. ரைஸ் போட்டதுக்கப்புறமா நல்லா வந்துட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. தண்ணி ஜாஸ்தியாகவும் போயிடக்கூடாது, அதே மாதிரி தண்ணி கம்மியாகவும் இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து அளவு வந்து கரெக்டாக போடுங்க. இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இது மேலே வந்துட்டு நீங்கள் வெயிட் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம்லேருந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ் இது நல்லா வந்து குக் ஆகட்டும். இடையில் வந்து நீங்கள் 8 மினிட்ஸில் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்குங்க, தண்ணி இருக்கா. ஸோ இதனால் வந்து ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அடிப்பிடிக்க விடாமல் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ரொம்பவும் வந்து ரைஸை வந்து உடைக்க வேணாம். இப்போ இது தண்ணி கரெக்டாக இருக்குது பாருங்கள், அடியில் ஒயிட்டாக இருக்குது, அதனால தான் நான் மிக்ஸ் பண்ணி விட்ருக்கேன். ஸோ திரும்பவும் வந்து நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டேன். டோட்டலாக 25 மினிட்ஸ் தேவைப்பட்டது இது குக் ஆகிறதுக்கு. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி இருக்குது. அடியில் வந்துட்டு உங்களுக்கு வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும், தண்ணி வந்து இல்லை அடியில். ஸோ இப்போ இதுக்கப்புறமா அகெயின் க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ அகெயின் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ மசாலா எல்லாம் வந்து ரைஸோடு நல்லா இறங்கிருச்சு, அதே மாதிரி தண்ணி இல்லை. அகெயின் லைட்டாக வந்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அடியிலேருந்து. பாருங்கள், உங்களுக்கு கலரும் நல்லா இருக்குது, அதே மாதிரி ரைஸும் நல்லா குக் ஆகிருக்கு, குழையவும் கிடையாது. நீங்கள் வந்து மட்டன் வந்துட்டு ஆல்ரெடி வேக வச்சனால இப்போ ஈஸியாகிடுச்சு. இல்லாட்டினா வந்து மட்டனில் தான் தண்ணி எல்லாமே போகும், ரைஸ்க்கு போகாது. அப்புறம் ரைஸ் வந்து குக்காமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடாது தான் நான் முன்னாடி வந்து மட்டனில் வேக வச்சிட்டேன். இப்போ நம்ம வந்துட்டு போட்டு சாப்பிட்லாம். எண்ணெய் ஜாஸ்தி ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக வந்துட்டு நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கோங்க.